ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம்னா வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பண்ண போறோம்னா போதி தர்மரை பற்றி பேச போகிறோம். போதி தர்மர் யாருன்னு கேட்குறீங்க? ஃபாதர் ஆஃப் குன்ஃபு. ஆமாம், அவர் தான் குன்ஃபு கண்டுபிடிச்சாரு. ஒரு புருவத்தை வெட்டி போட மூலிமா டீ பிளான்ட் வந்துச்சா? இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்க தயாரா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தில் ஒரு பல்லவ ராஜா கிட்ட மூணாவது பிள்ளையா பிறந்தவர் தான் போதி தர்மர். அவர் பிறந்ததுலேருந்து எப்பவுமே பல்லவர்கள் இருக்கும்போது மூணாவது பையனை புத்த மதத்தில் அனுப்பணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. போதி தர்மர் புத்த மதத்தில் ரொம்ப இது பண்ணுறாரு, ரொம்ப டெடிகேட் பண்ணி அதெல்லாம் கற்றுக்கிறாரு. ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டாரு. போதி தர்மரோட அப்பா பல்லவர் ராஜா இறந்துட்டாரு. அப்போ மூத்த பையன் ராஜாவா உருவெடுக்கிறான். மூத்த பையனே, ஆனால் போதி தர்மருக்கு தான் ராஜாவாகிறதுக்கு இது இருக்கு, தைரியம் இருக்கு. அவர் தான் எல்லாருமே ராஜாவாக சொன்னாங்க. ஆனால் மூத்த பையனே ராஜாவாக ஆயிக்கலாம். அதை பற்றி போதி தர்மர் கவலையே படல. அவர் பாட்னு புத்த மதத்தில் இது பண்ணி சின்ன வயசுல நிறைய கலையை கற்றுட்டு கண்ணும் பிடிச்சிருக்காரு. சின்ன வயசுல 4-5 கலை. இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாரு. எனக்கே மோஸ்ட் ஃபேவரட்டான ஆள் அவர் தான். அவர் தான் என் ரோல் மாடல்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானது. அவர் ஒரு குரு கிட்ட போய் சேர்ந்துறாரு. அவங்க பேர் பிரஜனதாரா. அவங்க எங்களுக்கு குருவாக எடுத்துட்டு பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போதி தர்மருக்கு. அவரும் அதெல்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு அதில் பெரிய ஆளாகிட்டார். இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் சேலை வச்சு கும்பிடுறாங்க அவரை. அவர் சாமி மாதிரி ஆயிருக்காரு. அவரை புராண கதைகளில் 5th செஞ்சுரியில் வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சைனாவில் நிறைய அவர் ஏன் தெரியுமா அவர் சைனா போனது உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம். அவர் சைனாவுக்கு போன காரணம் எல்லாரும் 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வரா மாதிரி தான் இந்த கதையாக இருக்கும். அவரோட ரியல் லைஃப் கதை தான் இது. சைனாவில் மதம் பிரச்சனை, நிறைய மக்கள் சண்டை போட்டு சரி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு பிரஜனதாரா கிட்ட இந்தியாவிலேருந்து சைனா அதிபர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு புத்த மத துறவி வேணும்னு சொல்கிறாரு. பிரஜனதாராவோ போதி தர்மர் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லி போதி தர்மர் அனுப்புகிறாரு. அவரும் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி சைனாவுக்கு போயிட்டார். சைனாவுக்கு போய் அங்கே இருக்கிற இடம்லாம் அவரை விட்டாங்க. உள்ளே போய் அப்புறம் ஷாலின் கிராமத்துக்கு போனார். ஷாலின் கிராமத்துக்கு போகும்போது ஷாலின் கிராமத்தில் வெறுத்துடுறாங்க. அவங்க கெட்ட சக்தி அந்த மாதிரிலாம் வெறுத்துடுறாங்க. அவங்க சகுனம் கெட்டது, ஏற்கனவே அங்கே கலவரமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சகுனம் கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் அந்த ஊர்லேயே ஒரு சின்ன குகையில் 9 வருஷம் செவுத்தை பார்த்து திரும்பி தியானம் பண்ணியிருக்காரு. 9 வருஷம், அதுவும் யார்கிட்டயுமே பேசாமல் செவுத்தை பார்த்து திரும்பி பண்ணியிருக்காரு. செவுத்தை பார்த்து திரும்பி பண்ணியிருக்காரு. வர்ம களரி இதெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். ஒரு நாள் சைனா அந்த ஷாலின் கிராமத்துக்குள்ள போறாரு. அவங்க எல்லாம் விட்டுறாங்க. அவரும் அவரோட இருக்கிற மருந்து, மூலிகை மருந்து, மருத்துவ திறமை எல்லாம் சைனாவுக்கு சொல்லி தராங்க. அங்கே சைனாவில் ஒரு ஷாலின் கோவில் இருக்கும். அதில் சில பசங்களை குன்ஃபு கற்றுக் கொடுத்து ரொம்ப பயங்கரமான குன்ஃபு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால தான் சைனா உலகத்திலேயே அதிகமான கலை வச்சிருக்கிற ஒரு நாடாக இருக்குது. நம்ம போதி தர்மர் போய் தான் சைனாவில் போய் கற்றுக் கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறமா அவர் சாப்பிடும் போது சைனாவில் அந்த ஷாலின் கிராமத்தில் சாப்பாடு தராங்க. இவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் விஷம் இருக்கிறது தான் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அவரும் ஏற்றுக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாரு.
ஏன்னா சைனாவில் இருந்தால் தான் அவர் உடம்பு புதைச்சாதான் அந்த ஊரே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சைனாவில் இருக்கிறவங்கெல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுறாங்க. கொண்டுட்டதுக்கப்புறம் அப்படியே மண்ணில் புதைச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றும் போதிதர் மாதிரி ஓய்டாக இருக்கிறதா புராண கதைகள்லாம் பேசுகிறாங்க. அவர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மேலே போயிட்டுருக்காரு அப்படிலாம் சொல்லப்படுறது. அவர் தியானத்தில் இருக்கும் போது ஒரு நாள் தூங்கிட்டாராம். அதுக்கு அவர் மேலேயே அவர் கோவப்பட்டு அவர் 2 புருவத்தையும் வெட்டி போட்டிருக்காரு. வெட்டி போட்டதுனால என்னது ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் வெட்டி போட்ட இடத்துல டீ பிளான்ட் வளர்ந்துருக்கு. அதனால தான் சைனாவில் டீனே ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு டீ பிளான்ட் வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு புராண கதைகளில் பேசப்பட்டிருக்கு. உங்களுக்கு போதிதர்மர் தெரியுமா முன்னாடியே? உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.